ஒய்ஃபை வந்து சர்ப்ரைஸ் பண்றதுக்கு பெட்ரூம்ல இருக்க லைட்ல வந்து ஒரு புது விஷயத்த வந்து பண்ணிட்டு இருக்காரு. ஒய்ஃப் வந்து பிரஷ் பண்ணிக்கிட்டே நீ என்ன பண்ணிட்டு இருக்க, லைட்டை வந்து ஆஃப் ஆகி ஆன் ஆகுது அப்படின்ற மாதிரி கத்திட்டு இருப்பாங்க. நீங்க வா உனக்கு ஒரு சர்ப்ரைஸ் இருக்குன்னு சொல்லிட்டு 2 தடவை வந்து கையை வந்து தட்டுவாரு. உடனே லைட் வந்து ஆஃப் ஆயிடும். அகைன் 2 தடவை வந்து கையை தட்டும் போது லைட் ஆன் ஆகும். இப்போ இன்னொரு டர்ன் நீ பண்ணு அப்படின்ற மாதிரி சொல்வாரு. இவங்க ஒரு டைம் வந்து கிளாப் பண்ணும்போது லைட் ஆஃப் ஆகாது. 2 டைம் கிளாப் பண்ணு அப்படின்ற மாதிரி சொல்வாரு. இவங்க 2 டைம் வந்து கிளாப் பண்ணும்போது இவர் வந்து காணாம போயிடுவாரு. இவர் தன்னை சர்ப்ரைஸ் பண்ணதா ஒளிஞ்சு விளையாடிட்டு இருக்காரு அப்படின்னு நினைச்ச இவங்க கம்முன்னு படுத்து தூங்க போவாங்க. அப்ப அகைன் வந்து கிளாப் பண்ணலாம்னு சொல்லிட்டு கிளாப் பண்ணும்போது லைட்லாம் ஆஃப் ஆயிட்டு பக்கத்துல இருந்து யாரும் எழுந்துக்கிற மாதிரி இருக்கும். யாருன்னு பார்த்தா உங்க ஹஸ்பண்ட் தான். நீ எங்க போன அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. நீ கிளாப் பண்ண உடனே நான் எங்க போனேன்னு தெரியல, ஒரே இருட்டா இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருப்பாரு. நீ திரும்பி கிளாப் பண்ணாத அப்படின்னு அவர் சொல்ல வருவாரு. அதுக்குள்ள இவங்க கிளாப் பண்ணிடுவாங்க. இதனால அவர் மறைஞ்சு போயிடுவாரு. அப்ப அவங்க பையன் வந்து அப்பா எங்கன்னு கேட்கறான். அப்பா நானும் ஐடென்சி விளையாடிட்டு இருக்கோம், கிளாப் பண்ணா அப்பா காணாம போயிடுறாரு அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லுவாங்க. உடனே இந்த பையன் 2 வாட்டி கிளாப் பண்ண இவங்களும் அந்த இருள் உலகத்துல போய் மாட்டிக்கிறாங்க.